ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கீர்த்தனா பேசுகிறேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் விசிட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த எந்த பிளேஸ்னா ஃபன் வேர்ல்ட். ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எங்கேயாவது ஒரு ட்ரிப்புக்கு வெளியே போகும்போது நைட்டெல்லாம் தூக்கமே வராது. என்ன எப்படி இருக்கும் அந்த பிளேஸ், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி நீங்களும் யோசிக்கிற ஆளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. 6.5 hours later. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஃபன் வேர்ல்டை ரீச் பண்ணிட்டோம். வியூ வந்து செம்மையாக வேறு லெவல் இருக்குது இல்லையா அலெக்ஸ்? பயங்கரமாக இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் வீடியோஸ் பண்ணலாம். அவ்வளோ செம்ம வியூவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் வெளியவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா உள்ளெல்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பேசிக்கிட்டே நேராக டிக்கெட் கவுண்டருக்கு போய் லைனில் நின்றுட்டு உள்ளே போன உடனே வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கவர் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட் 100 rupees தான். இது எதுக்கு அப்படின்னா தண்ணியில் விளையாடும் போது வீடியோ எடுக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக. சுற்றி பார்க்கும்போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் நேராக பேகேஜ் கவுண்டருக்கு போய் பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணி கரெக்டாக நாங்கள் மூடி வச்சுட்டோம். அண்ட் அப்படியே நாங்கள் நைலான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக சுடிதாரெல்லாம் வந்து அலௌட் கிடையாது. பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ் கடை இருக்குது, அதாவது ஃபன் வேர்ல்ட் உள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ போனோன்னு எங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. என்ன கொடுமை சார் இது? ஆரம்பிக்கலாங்களா? திருப்பி திருப்பி என்ன சிறையிலிட்டா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபன் வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மவுண்டன்லேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டெப்லேருந்து நடந்து வரும்போது கூட அந்த ஸ்டெப்பில் கூட வாட்டர் செட் பண்ணியிருந்தாங்க. நடக்கவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து அந்த தண்ணிக்கிட்ட வந்து நிற்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக அந்த வாட்டர் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமும் வந்துருச்சு. நாங்களும் எல்லா வாட்டர் கேம்ஸும் வந்து ஆடி முடிச்சிட்டோம். ஸோ நல்லா லஞ்சு சாப்பிட்டு ட்ரை கேம்ஸ் ஆட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் வேர்ல்டுலேயே உங்களுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கோபி மஞ்சூரி, சாண்ட்விச், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்ன்னு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்து கோபி மஞ்சூரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை கேம்ஸ் தான் ஆட போகிறோம். பட் எனக்கு வந்து ட்ரை கேம்ஸை விட வாட்டர் கேம் தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரை கேம்ஸ்லாம் டேஞ்சரஸான கேம்லாம் நான் வந்து ஆடவே மாட்டேன். பட் இங்கே வந்து கிட்ஸ்க்கு அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. எப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க ஆடுற மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து
ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூர். கண்டிப்பாக நீங்கள் சின்ன குழந்தை தாராளமாக ஃபன் வேர்ல்டுக்கு கூட்டின்னு வந்து இதெல்லாம் ஆட வைக்கலாம். ட்ரெயின் கேம்ஸாக இருக்கட்டும் ஆர் நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சின்ன குழந்தைய தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம், ஆட வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸ், அதாவது டேஞ்சரஸான கேம்ஸ். அண்டு இப்போ நான் போகிற கேம்ஸ் வந்து டேஞ்சரஸ் இல்லை, பட் இது பெரியவங்க கூட ஆடலாம். ஜஸ்ட் குதிரை மேலே உட்காந்து அது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ நான் எங்கள் மம்மி லக்ஷிதா நாங்கள்லாம் வந்து போய் ஆடிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரைடு. என்ன அப்படின்னா இது சொல்ல எக்ஸ்பிரஸே இல்லை, அவ்வளோ டேஞ்சரஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படியோ ஆடி முடிச்சு வந்துட்டோம். இந்த ரைடுக்கெல்லாம் நான் போகல, ஆனால் சும்மா வீடியோ எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு டேஞ்சரஸான ரைடெல்லாம் நம்மளால் ஆட முடியாது. சரி நம்ம ட்ரெயின்லையாவது போய் சும்மா சுற்றி பார்ப்போம்னு சொல்லி எல்லாருமே ட்ரெயினில் போக ஆரம்பிச்சிட்டோம். சரி ட்ரெயினில் அப்படியே போயிட்டுருக்கிற வழியில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லா கேமும் வந்து ஆடி முடிச்சாச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபன் வேர்ல்டில் வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடின கேம்ஸில் வந்து எனக்கு ட்ரை கேம்ஸோட வாட்டர் கேம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ட்ரை கேம்ஸ் பிடிக்குமா இல்லை வாட்டர் கேம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.